ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே பாண்டியன் கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா திரும்பவும் அவங்களுடைய அப்பா அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு வீட்டில் டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய சோழன் இருந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்றாங்க. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா அப்படின்றாங்க. டேய், அப்படி நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் வா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த லேடி கூட சிரிச்சு சிரிச்சு நடேசன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. யாருடா இது பாண்டியான்றாங்க. நானும் ஒரு 2-3 நாளா இவரை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்றாங்க. இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க கூட இங்கே ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க. வீட்டுல ஒரு கொஞ்ச நாளா சாப்பிட்றதே இல்லை தெரியுமாடா சோழான்றாங்க. ஆமா, நானும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாண்டின்றாங்க. சரி, எங்கேயும் கடையில சாப்பிட்டு வந்துடுறாரு நினைக்கிறேன்னு நினைச்சிட்டு கம்மன் ஆயிடுறான்றாங்க. இவரு இதுக்காக தான் நம்மளோட வீட்டு சாப்பிட்றது இல்லைன்றாங்க. இந்த லேடி கூட இப்படி கடையில போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்றாங்க. சே, இவர் என்ன ஆளா இருப்பாரு அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா, சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் பாத்துக்கலாம்னு சொன்னாலுமே இது அப்படியே விடக்கூடாதுன்னு பாண்டியன் சொல்றாங்க. எனக்கு என்னவோ ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது சோழா அப்படின்றாங்க. ஒருவேளை இவரு வேற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் நீ நினைக்கிறியான்றாங்க. எனக்கு என்னவோ அப்படிதான் இருக்குன்னு தோணுதுன்றாங்க. ஏன்னா இவர் அப்படிப்பட்ட ஆளுதான்றாங்க. கண்டிப்பா அப்படி ஏதாச்சும் செய்யக்கூடிய ஆளுதான் இவர் அப்படின்றாங்க. இப்ப என்ன பண்ணலான்றாங்க. இவரை கொஞ்சம் நம்ம கண்டிச்சு வைக்கணும்ன்றாங்க. கண்டிச்சு மட்டும் வைக்காத விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தேவையில்லாத இந்த ஆள் நடந்து பாருன்றாங்க. இவரை கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, மோசமா நடந்துப்பாரு. இவரை நம்ம ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கணும். வீட்டுக்கு வந்தா நம்ம இவர்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசலாமான்றாங்க. சரி பேசலான்றாங்க. அண்ணனுடைய கல்யாணம் நடக்க போது தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி வச்சுட்டா என்ன பண்றதுன்றாங்க. சரி விடு, வீட்டுக்கு வந்த உடனே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல இது விஷயமா நடேசன் கிட்ட பேசினா நடேசன் என்ன சொல்ல போறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.